நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலே குகு ஏஞ்சாச்சுங்க. ஸோ ஓகே நம்ம டக்குனு காஃபியாச்சும் குடிச்சிடலான்னு பார்த்தா, இந்த கேப் வேற ஓப்பன் ஆகாம பேஷண்ட்ஸ டெஸ்ட் பண்ணுது. கண்டிப்பா வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. காஃபி குடிக்கும்போதே மேல வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டான். 12 ஹவர்க்கு அப்புறம் ஒரு வழியா மாவு பொங்கிடுச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கும் 11:40 தான். ஒண்ணும் பண்ண முடியாது. டக்குனு அது கூட சேர்ந்து லஞ்ச் வேலைய ஆரம்பிச்சாச்சு. இந்த காலிஃப்ளவர பிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வேலைங்க. இன்னைக்கு காலிஃப்ளவர், ஷ்ரிம்ப் அப்புறம் ரைஸு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து அவன் என்னதான் பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன். எப்படா அழலாம் அப்படின்னு. என் கணவர் புதுசா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதே பழைய பூவோட சேம் புது பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான். அவன் ஏதோ இந்தியன் பார்ட்டிஸ் வந்து இப்படிதான் தலையில பாட்டு வச்சு நடப்பாங்க அப்படின்னு காட்டிட்டு இருந்தான். டக்குனு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஆனா வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். அவன் கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டான். அவனுக்கு பிடிக்காத வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு இது டக்குனு நம்ம பண்ணி குடுக்க முடியிற ஒரு ஸ்நாக்கு. அவங்களுக்கும் புடிச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ் இருக்குங்கிறதே. ஸோ டக்குனு பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, உள்ள பேக் பண்ண வச்சுட்டா ஒரு 20, 25 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். எப்படி பண்ணணுங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பாருங்க எவ்ளோ அழகா எம்மியா செம்ம ஸ்மெல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. பேக்கரியில வாங்குறதுக்கு பதிலா பேசாம இப்படியே டெய்லி ஒரு இது பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, அவங்களும் ஹேப்பியா சாப்பிடுவாங்க. நம்மளும் வந்து எக்கனாமிக்கலா வாழலாம்.